நேரங்கிறதுலாம் நாங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறவங்க இப்படி அப்படி சொல்லுவோம். அசரத்து மாதிரிலாம் வருத்தப்பட்டுக்கிறப்படாது. நீங்கள் எங்களுக்கு சீனியர், ஆனாலும் இங்கே உள்ள சூழ்நிலையை அனுசரித்து நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் பேசினாலும் நாங்கள் சந்தோஷம் தான் படுவோமே தவிர ஒரு ஒன்றும் இல்லை. அசரத்துடைய உரை சிறப்பாக இருக்கணும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய உறுதிமிக்க அந்த கொள்கை உறுதியும் அந்த மார்க்க விஷயங்களை சொல்வதிலே உள்ள ஆழமும் எதற்கும் அஞ்சாத துணிவும் எங்கள் மாணவர்களுக்கும் எங்கள் உஸ்மானிகளுக்கும் வர வேண்டுமாய் துவா செய்துவிட்டு உங்களுடைய உரையை தர வருமாறு அன்போடு வேண்டுகிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. محمد سيد الكونين والثقلين محمد سيد الكونين والثقلين والفريقين من عرب ومن نجم نبينا الآمير الناهي فلا أحد أبر في قولي لا منه ولا نعمين هو الحبيب الذي ترجى شفاعته هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا أفضل المرسلين سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم.
يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஜாமியா தாருல் உலூம் உஸ்மானியா இறையியல் கல்லூரியினுடைய 63ஆம் ஆண்டினுடைய இந்த சிறப்பான மஜ்லிஸினுடைய சங்கைக்குரிய தலைவர் அவர்களே, இந்த லஜ்னத் மன்பாவுல் பயான் நாவலட்சி மன்றத்தின் சங்கைக்குரிய தலைவர் அவர்களே, இந்த கல்லூரியின் சங்கைக்குரிய முதல்வர் அவர்களே, இக்கல்லூரியின் மூத்த பேராசிரியரும் தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையின் தலைவருமாகிய சங்கைக்குரிய ஹசரத் அவர்களே, இங்கே மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஆசிரிய பெருந்தகைகளே, பட்டம் பெறவிருக்கிற மாணவ செல்வங்களே, இக்கல்லூரியின் பாசத்திற்குரிய மாணவ செல்வங்களே, இந்த ஊரை சார்ந்த பிரமுகர்களே, இக்கல்லூரியினுடைய சங்கைக்குரிய நிர்வாகிகளே, சமுதாய சொந்தங்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருள் நம் யாவர் மீதும் நிறைவாக சூழட்டுமாக என்று ஆரம்பத்திலே துவா செய்து கொள்கிறேன். இந்த சிறப்பான மஜ்லிஸிலே உங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய உன்னதமான வாய்ப்பு இந்த அடியனுக்கு கிடைத்திருக்கிறது. பூக்களோடு சேர்ந்து இந்த நாருக்கும் மனம் கிடைக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தில் உங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று இங்கு நான் சமூகம் தந்திருக்கிறேன். அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் 258க்கு மேற்பட்ட உஸ்மானிகள் அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் உருவாகி இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா பல்லாயிரம் மடங்கில் அதை பெருகச் செய்வானாக. இங்கிருந்து முத்தெடுத்து ஞானங்கள் பெற்று எல்லா பகுதிகளுக்கும் பரவி சென்று சன்மார்க்கத்தின் செய்திகளை சுற்றி இருக்கிற மக்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிற பாக்கியத்தை இந்த உஸ்மானிகளுக்கும் அல்லாஹ் நிறைவாக தந்தருள்வானாக என்று துவா செய்து கொண்டவனாக, இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு அழைப்பாளனுக்கேற்ற ஆளுமைகள் என்கிற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. ஒரு அழைப்பாளனுக்கு என்ன என்ன ஆளுமைகள் இருக்க வேண்டும் என்கிற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இது ஒரு விரிவான தலைப்பு, ஆனால் நேரமோ மிகவும் குறைவு. கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எவ்வளவு வேகமாக உங்களோடு இந்த தலைப்புக்கேற்ற செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ள முடியுமோ இன்ஷா அல்லாஹ் முயற்சிக்கிறேன். கூறப்படக்கூடிய கருத்துக்களின் வழியில் நானும் நீங்களும் நம் சமுதாய மக்களும் சிறப்பாக செயல்பட்டு ஈருலக நன்மைகளை நிறைவாக அடைவோமாக. அந்த தௌஃபீக்கை நல்வாய்ப்பை வல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள்வானாக என்று துவா செய்து கொண்டவனாக என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன். அன்பான பெருமக்களே, சஹீஹுல் புகாரியிலே 3595 3595
எண் கொண்ட அந்த ஹதீஸ், அது ஒரு நீண்ட ஹதீஸு. அதனுடைய சுருக்கத்தை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். வாய்ப்பு கிடைக்கிற போது நீங்கள் அந்த எண்ணில் அமைந்திருக்கிற அந்த முழு ஹதீஸையும் அதை ஒட்டிய வழிகாட்டல் நெறிமுறைகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் முயற்சிப்போமா? இன்ஷா அல்லாஹ். நண்பான பெருமக்களே, ஒரு சஹாபி அறிவிக்கிறார்கள், அதி இபின் ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையிலே நாங்கள் இருந்தோம். அப்போது ஒருவர் எழுந்தார், அல்லாஹ்வின் திருத்தூதரே, எங்கள் பகுதியில் அதிகமாக வழிப்பறி இருக்கிறது. கத்ருல் சபீல் என்று சொல்கிறோம் அல்லவா, வழிப்பறி அதிகமாக நடக்கிறது. இன்னொரு தோழர் எழுந்தார்கள், அல்லாஹ்வின் திருத்தூதரே, எங்களுடைய பகுதியில் அதிகமாக வறுமை தாண்டவமாடுகிறது என்று சொன்னார்கள். ஒரு சஹாபி, அவர்களுடைய பகுதியில் என்ன இருக்கிறது? வழிப்பறி. இன்னொரு பகுதியில் வறுமை. இரண்டு பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஏற்கனவே ஒரு ஜும்மா உரை நிகழ்த்துகிற அந்த காலகட்டத்தில் நின்று கொண்டிருந்த போது ஒருவர் எழுந்தார், ஒரு தோழர் எழுந்தார்கள். உங்களுக்கு தெரியும், இதுவும் சஹீஹுல் புகாரிலே இடம்பெற்றிருக்கிறது. யா ரசூலல்லாஹ், மழை இல்லை, வறட்சியாக இருக்கிறது, கால்நடைகள்லாம் செத்து மடிக்கின்றன, வீட்டில் சிறப்பான வாய்ப்புகள் இல்லை, சூழல் நல்ல நிலையில் இல்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், மெம்பரிலே இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கையேந்தினார்கள், துவா செய்தார்கள். வரலாறு படிச்சிருக்கிறீங்களே. அந்த சஹாபி சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஜும்மாவை முடித்தார்கள். நாங்கள் வெளியிலே போகும்போது வீடு சேர்ந்துகிற வரையிலையும் நாங்கள் நனைந்தே சென்றோம் என்று சொன்னார்கள். அடுத்த வாரம் வருகிறது, அதே சஹாபி எழுந்து, அல்லாஹ்வின் திருத்தூதரே, அந்த ஜும்மாவின் போதே மழை தாங்க முடியவில்லை, சமாளிக்க முடியவில்லை, அதனாலும் கால்நடைகள் செத்து மடிக்கின்றன, எங்களுடைய வயல்கள் எல்லாம் வேறு வேறு மாதிரி அமைந்து விட்டது, தண்ணீர் நிறைந்து என்று சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் துவா செய்தார்கள். அந்த சஹாபி சொல்லுகிறார்கள், நாங்கள் பள்ளியை விட்டு வெளியே செல்கிற போது அந்த நிலப்பகுதி எப்படி இருந்ததென்றால், இங்கு மழையே பெய்யவில்லையோ அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு மாறிவிட்டது என்று இப்படி ஒரு சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம் சஹீஹுல் புகாரியிலே. என் அருமையான மாணவ செல்வங்களே, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஒரு கட்டத்திலே வறட்சி என்று சொல்கிற போது துவா கேட்டார்கள், மழை வந்தது. மழை அதிகம் என்று சொன்னபோது துவா கேட்டார்கள், மழை நின்றது. இதுவும் எதிலே இடம்பெற்றிருக்கிறது? சஹீஹுல் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. இப்போது அல்லாஹ்வின் திருத்தூதரிடத்திலே ஒரு சபையிலே இரண்டு பேர் இரண்டு வகையான பிரச்சனைகளை சொன்னார்கள். இப்போது அல்லாஹ்வின் திருத்தூதர் கையை உயர்த்தி, யா அல்லாஹ், அங்கே இருக்கிற வழிப்பறியை நீக்குவாயாக என்று கேட்டிருந்தால், யா அல்லாஹ், அந்த வறுமையை அகற்றுவாயாக என்று கேட்டிருந்தால், வழிப்பறி நீங்கி இருக்கும் தானே, வறுமை இல்லாமல் போயிருக்கும் தானே. அங்கே துவா கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே துவா கேட்கவில்லை. என்ன நடந்தது என்றால், அல்லாஹ்வின் திருத்தூதர் அதி பின் ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையே அங்கு விழித்து, அதி, உங்களுக்கு ஹியரா என்கிற ஒரு ஊர் இருக்கிறதே, அந்த ஊர் பற்றிய விவரம் தெரியுமா என்று கேட்டார்கள். ஹியரா. அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த ஊரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் அந்த ஊருக்கு நான் போனது இல்லை என்று சொல்லுகிறார்கள். இது ஈராக்கிலே இருக்கிற ஒரு ஊர் அது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அதி அவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு வாழ்நாளை நீட்டித்து தந்தால் நீங்கள் ஒரு காட்சியை காணுவீர்கள். என்ன காட்சி என்றால், அந்த ஈராக்கிலே இருக்கிற அந்த ஹியரா என்கிற பகுதியிலிருந்து
ஒரு பெண்மணி தன்னந்தனியாக எந்த வகையான அச்சமும் இல்லாமல் வாகனத்தில் வந்து மக்காவை வந்தடைந்து காபாவை அடைந்து அவர் தன்னந்தனியாகவே அதை வலம் வந்து தவாப் செய்துவிட்டு மீண்டும் பாதுகாப்பாக அவருடைய ஊருக்கு சென்றடைவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழல் ஏற்படும். அந்த காட்சியை நீங்கள் பார்ப்பீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு வாழ்நாளை நீட்டித்து போட்டால் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார்கள், அதி அவர்களே, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இதோ இருக்கிற பாரசீகம் இருக்கிறதே, அந்த பாரசீக அந்த மன்னன் கிஸ்ரா மன்னன் தோற்கடிக்கப்படுவான். அவனுடைய சைனியம் படை தோற்று போய்விடும். அந்த நாட்டினுடைய செல்வம் அல்லாஹ்வுடைய பாதைக்கு திருப்பிவிடப்படும். அப்படிப்பட்ட ஒரு காட்சியையும் நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு வாழ்நாளை நீட்டித்து போட்டால் இன்னொரு காட்சியும் நீங்கள் பார்ப்பீர்கள். ஒருவன் தங்கத்தையும் வெள்ளியையும் எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக போய் வாங்குவதற்கு ஆள் இருக்கிறாரா என்று தேடி தேடி போவான். ஒவ்வொருவனும் சொல்லிவிடுவான், நேற்று வந்திருந்தால் இதை நான் வாங்கி இருந்திருப்பேனே, இன்று நான் நல்ல முறையில் தன்னிறைவோடு இருக்கிறேனே, எனவே நான் வாங்க தேவையில்லையே என்று சொல்லிவிடுவான். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. என் அன்பான பெருமக்களே, 2 தோழர்கள் வந்து எங்கள் பகுதியிலே வழிப்பறி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஒரு தோழர் வந்து எங்கள் பகுதியிலே வறுமை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். வறுமையை நீக்குவாயாக என்று கேட்காமல், வழிப்பறியை அகற்றுவாயாக என்று கேட்காமல் 3 முன்னறிவிப்புகளை மட்டும் செய்கிறார்கள். இப்படி ஹதீஸ் முடிவடைகிறது. இந்த ஹதீஸினுடைய இறுதி பகுதியிலே இந்த அதி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் திருத்தூதர் அல்லாஹ்வை நோக்கி பயணப்பட்டு விட்டார்கள். பின்னர் என்ன நடந்தது என்று சொன்னால், நான் ஒரு முறை காபாவுக்கு பக்கத்தில் இருக்கிற போது ஒரு பெண்மணி வந்தார். அந்த பெண்ணை நான் பார்த்தேன். அந்த பெண்ணு வாகனத்தில் தான் வந்தார். நான் அவரை சென்று அணுகி கேட்டேன், நீங்கள் எந்த பகுதியை சார்ந்தவர்கள் என்று. என்னுடைய சொந்த ஊர் ஹியரா என்று சொன்னார். நீங்கள் எப்படி வந்தீர்கள் என்று கேட்டேன். தனியாகவா கூட்டமாகவா? தனியாகத்தான் வந்தேன். கூட யாரும் வரலையா? யாரும் வரவில்லை. அந்த நாட்டிலிருந்து இந்த நாட்டிற்கு இப்படி வந்திருக்கிறீர்களே, எத்தனை நாட்கள் பயணம் எடுத்திருக்கும்? வருகிற வழியிலே எந்த வகையான ஆபத்தும் பாதிப்பும் உங்களுக்கு வரவே இல்லையா? எந்த அச்சமும் உங்களுக்கு வரவில்லையா? பாதுகாப்பாக நீங்கள் வந்தீர்களா அல்லது ஏதாவது ஆபத்தான சூழல் ஏற்பட்டதா என்று கேட்டபோது, ஒன்றும் ஏற்படவில்லை, பாதுகாப்பாகவே வந்திருக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் பாதுகாப்பாகவே நான் திரும்பச் செல்வேன் என்று அந்த ஹீராவை சார்ந்த அந்த பெண்மணி சொன்னார். அப்போதுதான் அது எனக்கு நினைவுக்கு வந்தது. இரண்டாவதாக, அந்த பாரசீக சாம்ராஜ்யம் தோற்கடிக்கப்படும் என்று சொன்னார்களே, அந்த படையில் நானும் ஒரு சிப்பாயாகவே இருந்தேன். நானும் அந்த படையில் சென்றேன். அங்கு கிஸ்ரா தோற்கடிக்கப்பட்டான். அவனுடைய கருவூலம் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கப்பட்டது. எனவே அதற்கு நானே சாட்சியாக இருந்தேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார்கள், இந்த 3வது முன்னறிவிப்பு இருக்கிறது அல்லவா, அது மட்டும் இதுவரை நடக்கவில்லை. ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, கண்டிப்பாக இது நடந்தே தீரும் என்று அந்த செய்தி முடிவடைகிறது. எதிலே? சஹீஹுல் புகாரியிலே 3595 3595. என் அருமையான பெருமக்களே, இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பெரு நூலை எழுதியிருக்கிறார்கள், 6 பாகங்கள் கொண்டது. அந்த நூலின் பெயர் தலாயிலுன் நுபுவத், நபித்துவத்தின் ஆதாரங்கள் என்று அதற்கு பேர். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா அந்த நூலை பார்க்கிற, வாசிக்கிற, பொருளறிகிற, விளக்கம் பெறுகிற, அதை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்கிற, சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. என அருமையான சகோதரர்களே, இந்த நபிமொழி, எந்த நபிமொழி? சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றது என்று சொல்கிறேனே, இந்த நபிமொழியை
அதிலே இமாம் பைஹக்கி பதிவு செய்கிறார்கள். பதிவு செய்துவிட்டு இந்த மூன்றாவது முன்னறிவிப்பை பற்றி சொல்லுகிறார்கள். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன் தேசத்தின் கவர்னராக இருந்தபோது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசி ஆண்டிலே அந்த யமனுக்கு கலீஃபா கவர்னராக யார் நியமித்தது? அல்லாஹ்வின் திருத்தூதர் நியமித்தார்கள். அது அப்படியே தொடர்ந்தது அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய ஆட்சியிலும், அது அப்படியே தொடர்ந்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலும். இப்போது கவர்னராக இருக்கிறார்கள் எந்த நாட்டுக்கு? யமன் நாட்டுக்கு. இப்படி இருக்கும்போது ஜக்காத்து நிதி திரட்டப்பட்ட அந்த ஜக்காத்து உரியவர்களுக்கு செலவழிக்கப்பட்டு எஞ்சியிருந்த ஒரு பகுதியை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைநகருக்கு அனுப்பி வைக்கிறார்கள். எங்கே? மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இந்த செய்தியை அறிந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். நீங்கள் ஜக்காத்தை திரட்டியது எங்கே? யமன் நாட்டிலே இல்லையா? என்றால் இந்த ஜக்காத்து எங்கு கொடுக்கப்பட வேண்டும்? எங்கே கொடுக்கப்பட வேண்டும்? யமனிலே தான் கொடுக்கப்பட வேண்டும். தூஹது மின் அக்னியாயிஹிம் வ துரத்து அலா ஃபுகராயிஹிம். இதனை சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்ற செய்தி. அவர்களுடைய செல்வந்தர்களிடமிருந்து பெறப்பட வேண்டும், அவர்களுடைய ஏழைகளுக்கு அது கொடுக்கப்பட வேண்டும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் என்று இருக்கும்போது, இது திரட்டப்பட்டது எங்கே? யமன் தேசத்திலே. என்றால் இது எவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும்? யமனிலே இருக்கிற தேவையுடையவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்படி இல்லாமல் ஏன் மதீனாவுக்கு நீங்கள் அனுப்பி வைத்தீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் பதில் அனுப்பினார்கள், இங்கு தேவையுடையவர்கள் எத்தனை பேரோ அவர்களுக்கெல்லாம் கொடுத்து முடித்து விட்டோம், மேலதிகமாக இது எஞ்சி இருக்கிறது, எனவே வேறு தேவையுடையவர்களுக்கு கொடுக்கலாமே என்பதற்காக அனுப்பி வைத்தேன் என்று கடிதம் அனுப்பினார்கள். யாரு? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அடுத்த ஆண்டு திரட்டப்பட்ட அந்த ஜக்காத்தினுடைய பாதியை அனுப்பி வைத்து விட்டார்கள். எல்லாம் பாதி தான் அங்கே தேவையுடையவர்கள் இருந்தார்கள். அதுக்கு அடுத்த ஆண்டு முழுமையாக திரட்டப்பட்ட அத்தனை ஜக்காத்தையும் மதீனாவுக்கே அனுப்பி வைத்து விட்டார்கள். ஏனென்றால் யமன் தேசத்திலே தேவையுடையவர்கள் என்று இல்லை. ஆக இந்த முன்னறிவிப்பு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த இந்த முன்னறிவிப்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே யமன் தேசத்திலே நிகழ்ந்தது என்கிற இந்த வரலாற்று குறிப்பை இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தமது தலாயிலுன் நுபுவா என்ற பெருநூலிலே குறிப்பிடுகிறார்கள். இது நாம் தெரிந்திருக்கிற வரலாற்று செய்தி. நமக்கு கிடைக்கிற பாடம் என்னவென்றால், மழை இல்லை என்று சொன்ன போது மழைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? துஆ செய்தார்கள். மழை அதிகமாக வந்துவிட்டது, தாங்க முடியவில்லை என்று சொன்ன போது அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்கள் அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, எங்கள் பகுதியில் சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கு அந்த மழையை நீ அனுப்பிவிடு, எங்களுக்கு எதிராக வேண்டாம் என்று கேட்டார்கள் என்கிற செய்தி சஹீஹுல் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. ஆக அங்கே துஆ கேட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு வழிப்பறி என்று சொன்னபோது, பிரச்சனையை சொன்னபோது, வறுமை என்கிற பிரச்சனையை சொன்னபோது அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்கள் துஆ செய்யாமல் இருந்து விட்டார்களே என்ன என்று வரலாற்றை நாம் புரட்டி பார்க்கிற போது அங்குதான் நமக்கு கிடைக்கிற செய்தி என்னவென்றால், தோழர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உணர்த்துகிறார்கள் என்றால், வழிப்பறி இருக்கிறதா? இருக்கிறது. வறுமை இருக்கிறதா? இருக்கிறது. இந்த வழிப்பறி நீங்க வேண்டும், பாதுகாப்பான சூழல் வர வேண்டும், இந்த வறுமை நீங்க வேண்டும், செழிப்பான சூழலை ஏற்பட வேண்டும் என்றால், எல்லோரிடத்திலும் அந்த நல்ல சூழல் உருவாக வேண்டும் என்றால் அதற்காக என்ன செய்ய வேண்டும்? இருக்கிற சூழலை மாற்ற வேண்டும். இருக்கிற சூழலை மாற்ற வேண்டும். இருக்கிற சூழலை மாற்றுகிற அளவுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த மக்கள் வழிப்பறியில் இருக்கிறார்களோ அந்த மக்களே அள்ளி செல்லப்பொழிப்பதாக மாற வேண்டும். எந்த மக்கள் வறுமையில் சிக்கி இருக்கிறார்களோ அந்த மக்களே அள்ளி கொடுப்பவர்களாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல சூழலை உருவாக்க வேண்டிய பொறுப்பு உங்களை சார்ந்தது. எனவே துஆ மட்டும் இல்லை,
அது ஒரு பக்கத்தில் நான் செய்வேன். அதே நேரத்தில் எல்லா கட்டங்களிலும் துஆ என்று இல்லை. நீங்களும் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், உங்களில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தாத வரை அல்லாஹ் உங்களில் மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டான். இது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாடம். என் அன்பான பெருமக்களே, உங்களுக்கு தெரியும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்காக துஆ கேட்டார்கள். சின்னஞ்சிறு துஆ. இது சஹீஹுல் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த சஹாபியின் பேர் என்ன என்றால், நாம் தெரிந்திருக்கிற சுபனத்து அல் அஷரத்துல் முபஷரா பில் ஜன்னா என்று சொல்லப்படக்கூடிய 10 நபி தோழர்களில் ஒருவர் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்போது வரலாறு சொல்லுகிறார்கள், அவர்கள் சைனாவிலே அடக்கமாகி இருக்கிறார்கள், மறைந்து வாழுகிறார்கள் என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள். என் அன்பான பெருமக்களே, இந்த ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்கள் ஒரு துஆ செய்தார்கள். என்ன துஆ செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம ஷ்ஃபி ஸஅதன். சின்னஞ்சிறு துஆ தான். சொல்லுங்க, அல்லாஹும்ம ஷ்ஃபி ஸஅதன். யா அல்லாஹ், ஸஅதுக்கு ஷிஃபா வழங்குவாயாக என்று கேட்டார்கள். இது நாம் அறிந்திருக்கிற செய்தி. எதிலே இடம்பெற்றிருக்கிறது? சஹீஹுல் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இன்னொரு குறிப்பு, மேலதிக குறிப்பு என்னவென்றால், இந்த ஹதீஸ் தான் சஹீஹுல் புகாரியிலே தக்ராராக மடங்கி 10 இடங்களிலே வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ் தான் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தி. இப்போது அல்லாஹும்ம ஷ்ஃபி ஸஅதன், யா அல்லாஹ் ஸஅதுக்கு ஷிஃபா வழங்குவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள். எந்த கட்டத்திலே துஆ கேட்டார்கள் என்று வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தால், ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவை சார்ந்தவர்கள். அதாவது முஹாஜிர், அன்சார் கிடையாது, முஹாஜிர். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன முஹாஜிர். 10 சஹாபா, அல் அஷரத்துல் முபஷரான்னு சொல்லப்படக்கூடிய 10 சஹாபிகளுமே முஹாஜிர்கள் தான். சரியா? அது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. இப்போது இந்த ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவை தொடர்ந்து ஹிஜ்ரத் செய்த முஹாஜிர். முஹாஜிர்களுக்கென்று ஒரு சட்டம் இருக்கிறது. மக்கத்து முஹாஜிர்களுக்கு ஒரு தனி சட்டம். அது ஒரு பெரிய நெருக்கடியான சட்டம். என்ன சட்டம்னு சொன்னா, சொந்த ஊர் அவர்களுக்கு எது? மக்கா. பிறந்தது எங்கே? மக்கா. வாழ்ந்தது எங்கே? மக்கா. இல்லையா? எல்லாமே. குழந்தை பெற்றது எங்கே? மக்கா. இப்படிலாம் இருந்தார்கள். அந்த மக்காவிலே வீடு வாசல்லாம் இருந்தது, உறவுகள்லாம் இருந்தார்கள், எல்லாம் இருந்தார்கள். ஆனால் மக்காவை துறந்து மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு அவர்களுக்கு சொந்தமான நிலங்கள் இருக்கிறவா, அந்த நிலங்களை அவர்கள் வசிக்க கூடாது. மக்காவில் வந்து அவர்கள் தங்கி வாழக்கூடாது. அது தடை அவர்களுக்கு. முடிந்தது. முஹாஜிர்ல முடிந்ததுன்னு அர்த்தம். இனிமே மக்காவுக்கு வரக்கூடாது. வரலாம். எதுக்கு வரலாம் தெரியுமா? ஹஜ்ஜு செய்ய வரலாம், உம்ரா செய்ய வரலாம், உறவுகளை சந்திப்பதற்காக வரலாம், போருக்காக ஏதாவது அந்த பகுதி இந்த பகுதியில் போருக்காக போகும்போது வரலாம். இப்படி வரலாம். இதை தவிர வேறு எதற்காகவும் வரக்கூடாது, மக்காவுக்கு வரக்கூடாது. அப்படி வந்தாலும் மேலதிகமாக 3 நாட்கள் மட்டும்தான் தங்கலாம். 4வது நாள் தங்கினால் அவர்களுடைய ஹிஜ்ரத்தினுடைய நன்மை அழிந்துவிடும். எனவே அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மையை அவர்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதில் ஒவ்வொரு தோழர்களும் சொந்த மண்ணை மறந்தார்கள், உறவுகளை மறந்தார்கள், சொத்துக்களை மறந்தார்கள், எல்லாவற்றையும் தன் கண்ணெதிர்க்கவே மறந்தார்கள். எல்லாம் மறந்துவிட்டு அவர்கள் மக்காவுக்கு வருவார்கள், அமல் செய்வார்கள், உம்ரா செய்வார்கள், ஹஜ்ஜு செய்வார்கள், உறவுகளை சந்திக்க வருவார்கள், போருக்காக வருவார்கள், நண்பர்களை சந்திக்க வருவார்கள், தொழில் நிமித்தமாக வருவார்கள். அப்படி இருந்தாலும் வேலை முடிந்து விட்டா மேலதிகமாக அவர்கள் எத்தனை நாட்கள் தான் இருப்பார்கள்? 3 நாட்களில் 4வது நாள் அவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். ஒரு முஹாஜிரும் மக்காலே இருக்க மாட்டார்கள். இது நாம் தெரிந்திருக்கிற செய்தி. இது இன்னைக்கு சாதாரணமா பேசிடலாம். அன்னைக்கு எப்படிப்பட்ட மனோநல அவர்களுக்கு இருந்திருக்கும் அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இப்படி இருக்கிற அந்த கட்டத்தில் யதார்த்தமாக மக்காவுக்கு வந்த
மக்காவுக்கு வந்த சாத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சுகவீனம் ஏற்பட்டு விட்டது, உடல் பாதிப்பு ஏற்பட்டு விட்டது. அது எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தது என்று சொன்னால் மரணத்தை நெருங்கி விட்டார்கள். யாரு யாரு? சாத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு எதை நெருங்கி விட்டார்கள்? மரணத்தை நெருங்கி விட்டார். அப்படிப்பட்ட ஒரு கட்டம். இந்த கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வருகிறார்கள் ஹஜ் செய்வதற்கு. எதுக்கு வருகிறார்கள்? ஹஜ் செய்ய வந்தாங்களா இல்லையா? எப்போது வந்தார்கள்? ஹிஜ்ரி 10 கடைசி. ஹிஜ்ரி 10 கடைசி 10வது வருஷம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்தது எத்தனை வருஷம்? நபியாக 13 வருஷம். மதீனால இருந்தது எத்தனை வருஷம்? 10 வருஷம். 13 10 23. ஏற்கனவே ஒரு 40 வயசு. மொத்தம் எத்தனை வயசு? 63. இது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே இருந்த 10வது வருஷம் நிறைவு பெறுகிறது துல் ஹஜ். அது பிறகு 11 ஹிஜ்ரி ஆரம்பிச்சிடும். அப்போது அப்படி வருகிற போது இங்கே சாத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுகவீனப்பட்டு மரணத்தை நெருங்கி இருக்கிறார்கள் என்கிற அந்த நிலையிலே சுகம் விசாரிப்பதற்காக சாத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல வர்றாங்க. வந்திருக்கும் போது இந்த சாத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் திருத்தூதரிடத்தில் முதலில் என்ன கேட்டார்கள் என்றால், யா ரசூலல்லாஹ், நான் இப்படி கிடையாக கிடக்கிறேனே, நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறேனே, உடல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்குது, நடக்க முடியவில்லையே, எழ முடியவில்லையே, ஒழுங்கான உணவை உட்கொள்ள முடியவில்லையே, ஊருக்கு உறவுகள் எல்லா குடும்பம்லாம் எங்கே இருக்கிறாங்க? எங்கே இருக்கிறாங்க? மதீனால. அங்கே போக முடியவில்லையே, ஒரு வழிபாடையும் தவாஃபையும் கூட செய்ய முடியவில்லையே, இப்படி கிடையா கிடக்கிறேனே, இதுக்காக நீங்க துவா கேட்க மாட்டீங்களான்னு கேட்கல. என்ன கேட்டார்கள் என்றால், யா ரசூலல்லாஹ், நான் முஹாஜிர் தானே, மக்கால நான் இருக்கிறதா இருந்தா எக்ஸ்ட்ரா எத்தனை நாள் தான் இருக்கலாம், ஆனா எத்தனையோ நாள் இருக்கிறேனே, இப்ப என்னுடைய கவலை என்னண்டா, என் ஹிஜ்ரத்துடைய நன்மை இருக்குதா இல்லையா, அது பற்றி தான் எனக்கு இப்ப தெரியும் கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா சாது அவர்களே, கவலைப்படாதீங்க, உங்களுக்கான அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை அப்படியே இருக்கிறது. ஆனாலும் அல்லாஹ் இப்படியே உங்களை இங்க கிடக்க செய்திருக்கிறான் தெரியுமா? அதுலயும் அல்லாஹ்வுடைய ஒரு ஹிக்மத் இருக்கிறது. என்ன? நீங்கள் இருப்பதால் இங்குள்ள மக்களுக்கு சன்மார்க்கத்தின் செய்திகள் கிடைக்கின்றன. உங்கள் வழியாக இந்த சமூகத்தை கெடுக்கலாம் என்று யார் நினைப்பார்களோ அவர்களுடைய ஆசையிலும் மண் விழுந்து விடுகிறது. எனவே நீங்கள் இருப்பதே ஒரு புனிதமானது என்று சொல்லிவிட்டு அவர்களை ஆசுவாசப்படுத்துகிறார்கள். அடுத்த கேள்வி என்ன கேட்டார்கள் என்றால், சாத் பின் அபீ வக்காஸ், யா ரசூலல்லாஹ், நான் நல்ல வசதியான ஆளு, செல்வாக்கு பொருளாதாரம் நல்ல வசதியான ஆளு, எனக்கு ஒரே ஒரு மகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. எத்தனை பிள்ளை? ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும்தான் இருக்கிறார்கள். எனவே என்னுடைய சொத்துக்கள்ல 3/2 பகுதியை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துறட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படிலாம் கொடுக்கக்கூடாதே அப்படிங்கிறாங்க. அடுத்து கேட்குறாங்க, அப்படியானா பாதியை கொடுத்துறட்டா அல்லாஹ்வுடைய பாதையில்? இங்கே கிடையா கிடக்கிறத பற்றி சிந்திக்க இல்லை, மௌத்துக்கு நெருக்கமாக இருந்ததை சிந்திக்க இல்லை, அந்த வாழ்வுக்கு இன்னும் வாழணுமேங்கிற அந்த ஆசையில் ஒன்றும் கேட்கல. என்ன கேட்டார்கள் என்றால், ஹிஜ்ரத்தை பற்றிய கவலை, அதன் நன்மையை பற்றிய கவலை, அதற்காக பாடுபட்ட, உழைத்த, போர்க்களம் சந்தித்த அவ்வளவு நன்மைகளையும் திரட்டி இருக்கிறோமே, அது இல்லாமல் ஆகிவிடுமோ என்கிற கவலை. இப்போது சொத்துக்கள் இருக்கின்றன, எனக்கு இருக்கிறது எத்தனை தான்? ஒரே ஒரு பெண் குழந்தை தான். 3/2 அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கவா முடியாது, பாதியை கொடுக்கவா முடியாது. சரி, 3/1 பகுதியாவது கொடுக்கட்டுமா? அதுவும் அதிகம்தான், ஆனாலும் கொடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னக அன்ததர வரசத்தக அக்னியா கைருல்லக பின் அன்ததரகும் ஆலத்தன் யதகஃபஃபூன நாஸ். உன்னுடைய வாரிஸ்காரர்களே
பிறரிடத்தில் கையேந்தக்கூடியவர்களாக விட்டுவிட்டு செல்வதை விட தன்னிறை உள்ளவர்களாக அவர்களை நீங்கள் விட்டுவிட்டு செல்வதுதான் மிகச் சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று அறிந்திருக்கிறோம். இப்போது இந்த சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கட்டத்திலும் இரண்டு விஷயத்தை கேட்டிருக்காங்க. ஒன்று எதை பற்றி? ஹிஜ்ரத் விஷயத்தை பற்றி. இன்னொன்று எதை பற்றி? தன்னுடைய சொத்துக்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே அள்ளி செலவதை பற்றி கேட்டார்கள். எதை பற்றி கேட்கல? இதை பற்றி கேட்கல. அல்லாஹ்வின் திருத்தூதராகவே தன்னார்வப்பட்டு அல்லாஹும் மஷ்ஃபி சாதன் என்று துவா கேட்டாங்க. அருமையான மாணவ செல்வங்களே, நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு படிப்பினை. அதற்காகத்தான் இந்த வரலாற்று குறிப்பை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். என் அன்பான பெருமக்களே, இப்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான நாவிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை என்ன வார்த்தை? அல்லாஹும் மஷ்ஃபி சாதன் என்ற இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய அரிசை தட்டுகிறது. தட்டி வேகமாக அது சாத் பின் அபி வக்காஸனுடைய உடலுக்குள் பாய்கிறது. ஏற்பட்ட அந்த மாற்றம் என்னவென்றால், படுத்து கிடந்த சாத் பின் அபி வக்காஸ் எழுந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். எழுந்து உட்கார்ந்த சாத் பின் அபி வக்காஸ் நிற்கிறார்கள். நிற்கிற சாத் பின் அபி வக்காஸ் நடக்கிறார்கள். நடக்கிற சாத் பின் அபி வக்காஸ் மக்காவை நோக்கி சுத்தி வருகிறார்கள், தவாஃப் செய்கிறார்கள். மட்டுமல்ல, பாதுகாப்ப உற்சாகமாக எங்கே செல்கிறார்கள்? எங்கே செல்கிறார்கள்? மதீனாவுக்கு செல்கிறார்கள். இப்போது ஹஜ் முடிவடைந்து விட்டது. என்ன முடிவடைந்து விட்டது? துல்ஹஜ் மாதம் முடிவடைந்து விட்டது. அடுத்து என்ன மாதம்? முஹர்ரம். அடுத்து சஃபர். அடுத்து ரபியுல் அவ்வல். ரபியுல் அவ்வலிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை நோக்கி பயணப்பட்டு விட்டார்கள். மறுமையை நோக்கி பயணப்பட்டு விட்டார்கள். அவர்களை மறுமை நோக்கி அவர்களுடைய பயணத்துக்கு வழி அனுப்பி வைக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தோழர்களில் ஒருவராக சாத் பின் அபி வக்காஸும் நிற்கிறார்கள். துவா செய்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் சென்று விட்டார்கள். துவா செய்யப்பட்ட சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி அனுப்பி வைக்கிறார்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலும் வாழுகிறார்கள். உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலும் வாழுகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்திலும் வாழுகிறார்கள். அலி ரலியல்லாஹுடைய காலத்திலும் வாழுகிறார்கள். என் அன்பான பெருமக்களே, கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். என்ன என்றால், இந்த நபி மொழி நான் சொன்னனே, இந்த ஹிஜ்ரத் பற்றிய செய்தி யாரை பற்றி? எந்த சஹாபியை பற்றி? அகபடி. இது புகாரிலே எத்தனை இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது? எத்தனை இடங்கள்ல? 10 இடங்களிலே. ஒரு ஹதீஸு சஹீஹுல் புகாரிலே எத்தனை இடத்துல? இப்படி அதிகமான இடங்களிலே இடம்பெற்ற பதிவாகிய இந்த ஹதீஸு ஒரே ஹதீஸ் இதுதான் என்று சொல்லி இருக்கிறேன் இல்லையா? இப்போது அல்லாஹ்வின் அருளாலே இந்த ஹதீஸை ஒரு கட்டத்தில் நான் வகுப்பெடுத்து கொண்டிருக்கும் போது, அந்த வகுப்பிலே மாணவர்களும் இருந்தார்கள், பொதுமக்களும் இருந்தார்கள், கொஞ்சம் விவரமானவர்களும் இருந்தார்கள். அப்படி இருந்தபோது இந்த ஹதீஸை நான் சொல்லி முடிச்சிட்டேன். முடித்து விட்டு வெளியேறியதற்கு பிறகு ஒரு தம்பி வந்தார். அவர் ஒரு மௌலவி தான். வந்தார். வந்து என்னிடத்தில் என்ன கேட்டார் என்று சொன்னால், ஹஸ்ரத், இந்த ஹதீஸை நீங்கள் அறிவித்தீர்களே, இந்த ஹதீஸுக்குள்ளே நீங்கள் என்ன சொன்னீங்க? அவர்களுக்கு எத்தனை பிள்ளை இருக்குதுன்றீங்க? ஒரே ஒரு மகள் தான் இருக்கிறதுன்னு சொன்னீங்க. அது சரி. இந்த ஹதீஸை அறிவிக்கிறது சாத் பின் அபி வக்காஸுடைய மகன் என்று நீங்கள் சொன்னீர்கள். புரியுதா? கேள்வி புரியுதா? இருக்கிறது எத்தனை பிள்ளைன்னு சொன்னீங்க? அது என்ன பிள்ளை? பொம்பளை பிள்ளைன்னு சொன்னீங்க. ஆனால் இந்த நபி இந்த வழி இந்த செய்தியே அவர்களிடமிருந்து, யார்? தன்னுடைய தந்தையிடமிருந்து, தந்தை சார்பாக தந்தையை பற்றிய இந்த செய்தியை அறிவிக்கிற தாபிஈ யார் என்று சொன்னீர்கள்? சாத் பின் அபி வக்காஸுடைய மகன். அவர்களுடைய பேர் முஸஅப். முஸஅப் பின் சாத் பின் அபி வக்காஸ் என்று சொன்னீர்களே, மத்தனிலே மகன் என்று வருகிறது, ஷரஹி ராவியிலே சனதிலே மத்தனுக்குள்ள ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறது. அந்த சனதுக்கும் மத்தனுக்கும் மோதுகிற மாதிரி இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை கேட்டார். அப்பதான் யோசித்தேன்,
இதை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டோமே, ஒரு பையன் ஒரு சின்ன மாணவர் நம்மளை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன், இதை அந்த சபையிலே கேட்டிருக்கலாமேன்ட்டு சொன்னேன். இல்லை, அது ஒரு கண்ணியம் இல்லைன்னு நினைத்து அதான் தனியாக கேட்குறேன்டார். சரி, இதுக்கு விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் லைப்ரரிக்குள்ளே மக்தபாவுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். மக்தபாக்குள்ளே நுழைந்து ஃபதுஹுல் பாரியை புரட்டினேன், இர்ஷாது சாரியை புரட்டினேன், உம்தத்துல் காரியை புரட்டினேன், அதே மாதிரி தபக்காத் இப்னு சாதை புரட்டினேன், இஸ்தியாப் இப்னு அப்துல் பர் அவங்களுடைய இஸ்தியாபை புரட்டினேன், அதே மாதிரி சியரு ஆலாமின் நுபலா என்கிற அந்த ரஹபி இமாமுடைய வரலாற்று கிதாபை புரட்டினேன். இப்படி பல்வேறு கிதாபுகளை புரட்டி பார்க்கிற போதுதான் அதுவரை கிடைக்காத ஒரு செய்தி கிடைத்தது. என்ன செய்தி என்றால், சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சுகவீனப்பட்டிருந்த போது, மரணத்தை நெருங்கி இருந்த போது அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்கள் ஒரு துவா கேட்டார்களா இல்லையா? என்ன துவா? அல்லாஹும் மஷ்ஃபி சாதன் என்று துவா கேட்டார்கள் இல்லையா? அந்த துவாவுடைய எஃபெக்டினாலே அவர்கள் சுகம் பெற்றார்கள் என்பது மட்டுமல்ல, பலம் பெற்றார்கள் என்பது மட்டுமல்ல, வாழ்விலும் ஒரு நீண்ட காலத்தை பெற்றார்கள். எப்படி பெற்றார்கள் எந்த அளவுக்கு என்றால், அதற்கு பிறகு அடுத்து 3 பெண்களை மணம் முடித்தார்கள். ஏற்கனவே ஒரு மனைவி, அடுத்து 3 மனைவிகளை அடுத்தடுத்து அவர்கள் மணம் முடித்தார்கள். அப்படி முடித்து ஏற்கனவே அவர்களுக்கு எத்தனை பிள்ளை இருந்தது? ஒரே ஒரு பெண்மணி இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு செய்த பரக்கத்தாலே அடுத்து 35 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். 35 1 எத்தனை? 36 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். மட்டுமல்ல, சரிக்கு சரியா 18 ஆண்களை அல்லாஹ் கொடுத்தான், 18 பெண்கள் அல்லாஹ் கொடுத்தான் என்று வரலாறு சொல்லுகிறது. மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானது எந்த வருஷம்? ஹிஜ்ரி 11 தானே. 10 வருஷம் தானே மதீனாவில் இருந்தாங்க. 10க்கு பிறகு 11வது வருஷம் முஹர்ரம், அடுத்து சஃபரு, அடுத்து அப்போ ஹிஜ்ரி 11 வஃபாத்தானார்கள். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 55 வஃபாத்தானார்கள். மேலதிகமாக 44 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்கிற இந்த வரலாற்று குறிப்புகளை ஒரு மாணவன் கேட்ட கேள்வியால் நான் பெற முடிந்தது என்று சொன்னால் அந்த திறமைதான் உங்களிடத்தில் வர வேண்டும். எங்களுக்கு செய்திகளை தருபவர்களாக நீங்கள் தான் இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு உங்களிடத்திலே தேடல் இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும்? சர்ச் இருக்க வேண்டும், தேடல் இருக்க வேண்டும். சாட் ஜிபிடி வந்திருக்கா, இருக்கா இல்லையா? ஒரு செய்தியை சொன்னதும் புகழுக்குரியவன் அல்லாஹ் இங்கு நம்முடைய கண்ணியத்திற்குரிய உங்களுடைய முதல்வர் ஹைதர் அலி ஹஸ்ரத் சானஹுல்லா ஹஃபிலஹுல்லா அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். அப்போதும் சரி, அடுத்து நம்முடைய மாவட்ட செயலாளர் யாரு? அவங்க ஜலீல் உஸ்மானி அவங்க பேசுனாங்க அப்போதும். அதுக்கடுத்து என்னுடைய அன்பு இளவல் சையீத் முகமதா மௌலானா அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். 3 பேர் உரை நிகழ்த்துகிற போதும் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை அப்போதே நான் சாட் ஜிபிடியில் சர்ச் பண்ணிட்டேன். சர்ச் பண்ணி இந்த 3 பேரும் என்ன சம்பவங்களை சொன்னார்களோ அது எந்தெந்த கிதாபில் இடம் பெற்றிருக்கிறதோ அந்த கிதாபுகள் பெயரு என்ன, அந்த குறிப்பு வரலாற்று குறிப்பு என்பதை முழுமையாக நான் எடுத்து விட்டேன். சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால், நாம் கல்வியிலே ஒரு முழுமை அடைந்ததாக நினைக்கக்கூடாது. நாம் கல்வியிலே மிக 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 குறைந்தவர்கள்தான் என்கிற எண்ணம் நமக்கு வர வேண்டும். நீங்கள் படித்திருப்பீர்களே ஒரு அழகிய ஒரு பாடல் வரி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் படித்தார்கள் என்று சொல்லுங்கள் பார்ப்போம் அந்த அடியை. ஷகௌது இலா வகீன் சூஅ ஹிஃப்லி ஃபார்ஷதனி இலா தர்கில் மாசி. அல்லாஹு அக்பர். شكوت إلى وكيع سوء حفظي فارشدني إلى ترك
மாசி فإن العلم نور من إلهي ونور الله لا يهدى لعاصي. யார் படித்தது? யார் படித்தது? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ். எந்த ஷாஃபி இமாம் தெரியுமா? நீண்ட வரலாறு, சுருக்கமாக சொல்கிறேன். شكوت إلى وكيل سوء حفظي فارشدني إلى ترك المعاصي فإن العلم نور من إلهي ونور الله لا يهدى لعاصي. அல்லாஹ் அக்பர். ஷாஃபி இமாம் 7 வயது நிரம்பதாக இருக்கும் போதே முழு குர்ஆனையும் மனப்பாடம் செய்து விட்டார்கள். எத்தனை வயசு? சரி, 7 வயசுல மனப்பாடம் இன்னைக்கு தான் பண்றாங்களே அப்படி நம்ம நினைக்கலாம். அன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் நிலைமை என்னான்னு சொன்னா, இன்னைக்கு யாரெல்லாம் அப்படி இருக்கிறாங்களோ அவங்களுடைய குடும்பம் வீடு வசதியா இருக்கும், காற்று இருக்கும், ஏசி இருக்கும், உணவு திருப்திகரமான உணவு இருக்கும், ஆடை சிறந்த ஆடையாக இருக்கும் இல்லையா? கவனிக்கிறதுக்கு அவங்களுக்கு பாதம், பிஸ்தா, ஈத்த பெரித்த பழம், பால், சத்தான ஆகாரம் கொடுக்கறதுக்கெல்லாம் என்ன இருக்கும்? ஆள் இருக்கும். அப்படித்தானம்மா? ஆனா ஷாஃபி இமாமு 7 வயது உடையவராக ஓதுனாங்க. அந்த கட்டத்தில் வீட்டில் சாப்பாடுக்கு ஒழுங்கான வழி இல்லை, வறுமை. அந்த வறுமையின் நிலையிலே அவர்களுடைய தாயார் தன் வயிற்றையும் கட்டி கொண்டு தம் பிள்ளைய மக்காவில் வைத்து ஓதுவதற்காக பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி பசிப்பட்டினியோடு இருந்து 7 வயதில் ஹாஃபிஸானாங்க. கொஞ்சம் கவனத்தில் வைக்கிறோம். 10 வயது நிறைவுள்ளவர்களாக இருக்கும்போது அவர்களுடைய உஸ்தாத் யாரு? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களுடைய முவத்தா என்கிற ஹதீஸ் கிதாப். அன்னைக்கு சஹீஹுல் புகாரி கிடையாது. அன்னைக்கு என்ன கிடையாது? சஹீஹுல் புகாரி. இமாம் ஷாஃபி காலத்தில் சஹீஹுல் புகாரி இருந்ததா? இல்லையே. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹியுடைய வஃபாத்துக்கு பிறகு தானே இமாம் புகாரியை பிறக்குறாங்க. அப்ப சஹீஹுல் புகாரி அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு குர்ஆனுக்கு அடுத்து எதுதான்? முவத்தா. அந்த முவத்தாவுடைய மொத்த ஹதீஸ்களையும் அதனுடைய மொத்த சனதுகளோட முழுக்க 10 வயசுல மனப்பாடம் பண்ணிட்டாங்க. யாரு? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அது மட்டுமல்ல, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே அவங்க பாடம் படிக்க உட்கார்ந்திருக்கும் போது நடந்த ஒரு நிகழ்வு. அருமையானவர்களே, ஷாஃபி இமாமுக்கோ வறுமை. நமக்கு எல்லா நோட்டு புத்தகங்கள் கிடைக்குது, சூப்பர் பேனாக்கள் கிடைக்குது, வகை வகையான பேனாக்கள் கிடைக்குது இல்லையா? எல்லாமே இருக்குது. அன்னைக்கு பேனா எழுதுறதுக்கு கோல் இல்லை, மை கிடைக்காது, குடுவை கிடைக்காது, கருமையான வறுமையான நிலை, தேவையான பேப்பர்கள் கிடைக்காது. அப்படியானால் அவர்கள் செய்தது என்ன என்றால், எங்கெல்லாம் தோள்கள் கிடைக்கும், அவங்க கீழே கிடக்குமோ அல்லது எடுத்திருப்பாங்க, யாராவது வச்சிருப்பாங்களோ அதை ஃப்ரீயா பெற்று அந்த தோள்களை காய போட்டு அதிலே எழுதினார்கள். ஒன்று. இரண்டாவதாக, அரசு அலுவலகங்களுக்கு சென்று அந்த அலுவலகங்களிலே சீட்டுகள், பத்திரங்கள் எழுதுகிற சீட்டில் ஒரு பேஜ் தான் எழுதப்பட்டிருக்கும், இன்னொரு பேஜ் ஃப்ரீயாக இருக்கும் அல்லவா, அது அங்கங்கே செதறி கிடக்கும் அல்லவா, அதையெல்லாம் திரட்டி ஒரு புக்காக ஆக்கி அதில் எழுதி எழுதி அவர்கள் வைத்து கொண்டாங்க. அடுத்து அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்த ஆடு மாடு ஒட்டகம் அறுக்கப்படக்கூடிய இடங்கள் இருக்கும்ல, அந்த பகுதிகளுக்கு சென்று அங்கு கிடைக்கக்கூடிய எலும்புகளை எல்லாம் எடுத்து அதை காய வைத்து அதிலே எழுதினார்கள். இதுவும் எவ்வளோதான் தேரும் அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ மாலிக் இமாம் அவர்களிடத்தில் வந்து பாடம் படிக்கிற அந்த காலகட்டத்திலே அவர்களிடத்திலே தோலும் இல்லை, பேப்பரும் இல்லை, எலும்பும் இல்லை. ஆனால் பாடத்தில் வந்து உட்காரணும். என்ன செய்தார்கள் என்றால், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், இந்த விரலை எடுத்துக்கிட்டு ஒரு இப்படி கையை வைத்து இதை நோட்டால் நினச்சிக்கிட்டு இப்படியே எழுதிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு நாள் நடக்கல, 2 நாள் நடக்கல, ஒரு வாரமாக நடந்துக்கிட்டே இருக்குது.
பக்கத்தில் உட்கார்ந்தவங்கெல்லாம் பேப்பர்கள் நிறைய வைத்திருக்கிறாங்க. அவங்க பேப்பரில் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு பிறகு ஒரு ஆள் பார்த்துட்டு உஸ்தாதிட்ட சொல்லிட்டார், உஸ்தாத் இந்த பிள்ளை வந்து செஞ்சிட்டு இருக்கிறத பாருங்க. என்னன்னு நடப்ப சொல்லிட்டாங்க. மாலிக் மாமு ஷாஃபி இமாம் மாணவர்கிட்ட கேட்குறாங்க, நீ என்னப்பா செஞ்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்ட எழுதுறதுக்கு ஒன்றுமே தோலும் இல்லை, பேப்பரும் இல்லை, எலும்பும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதனால் உங்கள் மஜ்லிஸில் உட்காரும்போது சும்மா இருக்கக்கூடாதே என்பதற்காக இப்படி நான் செய்து கொண்டே இருந்தேன். ஆனாலும் நீங்கள் ஒரு வார காலமாக எத்தனை ஹதீஸுகளை சனதுகளோடு சொன்னீர்களோ அதை அனைத்தும் இப்போதே நான் ஒப்பிக்கிறேன் என்று சொன்னார். சொல்லிவிட்டு முழுக்க அந்த ஹதீஸுகளை ஒப்பித்தார்கள் என்கிற வரலாறு. இது யாருடைய வரலாறு? அந்த ஷாஃபி இமாமு படிக்கிறாங்க. என்னுடைய உஸ்தாது, அவங்களுக்கு நூற்றுக்கணக்கான உஸ்தாதுகள், அதில் ஒரு உஸ்தாது இமாம் வக்கீ ரஹ்மத்துல்லாஹி யாரு, அவங்கள்ட்ட போய் சொன்னாங்களா, உஸ்தாது எனக்கு பாடங்கள்லாம் மறக்குதே, நினைவுக்கு ஒழுங்கா இருக்க மாட்டேங்குதே, அதனால் அதுக்கு ஏதாவது வழிகாட்டுங்கன்னு சொல்லும்போது அவங்க உஸ்தாது சொன்னாங்களாம், பாப்பா இந்த இல்மு இருக்குதே அது பாவிகளுக்கு கொடுக்கப்படாது, எனவே இது அல்லாஹுடைய நூறு, எனவே பாவங்கள் செய்வதை விட்டுவிடு என்று உஸ்தாது சொன்னார்கள் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறாங்க. 1-2 ஏதாவது ஒரு கட்டத்தில் மறக்கலான்னு இருக்கலாம், அதே அவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்குது, அவங்களுடைய அபாரமான நினைவாற்றல். அப்படிப்பட்ட இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னை இப்படி தாழ்த்தி கொண்டார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது என்றால், நாம் இங்கு எத்தனை ஆண்டுகள் இருந்து படித்தோமோ, ஓதினோமோ, குறிப்பெடுத்தோமோ, செய்திகளை நமக்குள் பரிமாறிக்கொண்டோமோ எல்லாம் இருக்கட்டும். ஆனால் நாம் என்ன நினைக்க வேண்டும் என்றால், கடலிலே இருக்கிற ஒரு துளி அளவுக்குத்தான் நாம் தெரிந்திருக்கிறோம், தெரியாதது கடல் அளவு இருக்கிறது என்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்பட வேண்டும். அதுதான் எப்போது நமக்கு நாம் ஒன்றும் தேர மாட்டோம், நாம் வீக்கானவர்கள், நாம் பலவீனமானவர்கள், இன்னும் அதிகமாக தெரிய வேண்டியது இருக்கிறது என்று எப்போது நாம் நினைப்போமோ அப்போது அல்லாஹ் கல்வியை தருவான். யார் எனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறோமோ அவர்களுக்கு அல்லாஹ் தெரிய வைப்பான். எனவே அந்த தேடல் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். செய்வோமா? அதுதான் நாம் பெறக்கூடிய பாடம். என் அன்பான பெருமக்களே, என்னுடைய இந்த உரையினுடைய நிறைவுக்கு வருகிற போது ஒரே ஒரு செய்தியை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். அல்லாஹு அக்பர். இந்த செய்தி நீங்கள் ஏற்கனவே தெரிந்திருக்கிற செய்தியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக இந்த செய்தியை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யாரு? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹியுடைய பேர் என்ன? முஹம்மத். பேர் என்ன? முஹம்மத். இமாம் புகாரியுடைய தகப்பனார் பேர் என்ன? என்ன பேர் என்ன? இஸ்மாயில். முஹம்மது பின் இஸ்மாயில். அவர்களுடைய தகப்பனார் பேர் என்ன? இப்ராஹிம். முஹம்மது பின் இஸ்மாயில் பின் இப்ராஹிம். அவர்களுடைய தந்தையின் பேர் என்ன? முகீரா. பேர் என்ன? பேர் என்ன? முஹம்மது பின் இஸ்மாயில் பின் இப்ராஹிம் பின் முகீரா. அவர்களுடைய தந்தையின் பேர் என்ன? பர்தஸ்பா. சொல்லுங்க. பர்தஸ்பா. இதுதான் அவங்களுடைய பேர். இப்போது கவனத்தில் கொள்ளணும். அசஹுல் குதுபி பாத கிதாபில்லா. சஹீஹுல் புகாரி நம்ம சொல்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு அடுத்து மிக 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 ஆதாரபூர்வமான வலிமையான நூல் எது என்றால் சஹீஹுல் புகாரி என்று சொல்கிறோமா இல்லையா? அந்த சஹீஹுல் புகாரியிலே ஒரு ஹதீஸை அவர்கள் பதிவு செய்வதற்கு முன்பு குளித்துவிட்டு அவர்கள் ஒது செய்து அவர்கள் 2 ரக்காத்து தொழுது அவர்கள் அந்த ஹதீஸை பதிவு செய்வார்கள். அறிந்திருக்கிறோமா இல்லையா? பதிவு செய்வார்கள் என்று. இப்படி எத்தனை ஹதீஸுகளை பதிவு செய்தார்களோ அவ்வளவு முழு புகாரி பதிவு செய்து விட்டதுக்கு பிறகு என்ன செய்தார்கள் என்றால், ஒவ்வொரு ஹதீஸையும் பதிவு செய்த அந்த ஏடு இருக்குமல்லவா, அந்த ஏட்டை ஃபேர் பண்ணுறது,
சரி பார்க்கிறதுன்னு வருமா இல்லையா? அப்படி ஒவ்வொரு ஹதீஸை சரி பார்க்கும் போதும் குளித்து மனம் பூசி 2 ரக்காத்து தொழுது அதுக்கு பிறகு அதை சரி பார்த்து பதிவு செய்வார்கள். முதல்ல உள்ள அந்த ஏட்டுக்கு பேரு முசவ்வதா. அதுக்கு என்ன பேரு? முசவ்வதா. அது என்ன படுத்தப்படவில்லை, ஒழுங்குபடுத்தப்பட இல்லை. நம்ம அப்படி தானே எழுதுவோம். ஒரு புக்கை எழுதும்போது எப்படி எழுதுவோம்? ஒரு கட்டுரை எழுதும்போது எப்படி எழுதுவோம்? ஒன்றா எழுதி முடிச்சிருப்போம். எழுதிட்டு பிறகு சரி பார்த்து முழுமையாக எழுதுவோமா இல்லையா? அதை மாதிரி ஆக ஒவ்வொரு ஹதீஸையும் இந்த சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்வதற்கு 2 தடவை அவர்கள் குளித்திருக்கிறார்கள். 2 தடவை 2 ரக்காத்துகளை அவர்கள் தொழுதி இருக்கிறார்கள். இறுதியாக ரவுலாவுக்கு முன்பு நின்று அதை நிறைவு செய்தார்கள் என்கிற இந்த செய்தியெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். என் அன்பான மாணவ செல்வங்களே, அன்பு கண்மணிகளே, நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இப்படி அல்லாஹ் உயர்த்தினான். 16 வருடங்கள் செலவிட்டார்கள். எத்தனை வருடங்கள்? எதுக்கு? இந்த சஹீஹுல் புகாரியை சமுதாயத்துக்கு வழங்குவதற்கு எத்தனை வருடங்கள்? 16 வருடங்கள் செலவிட்டார்கள் என்கிற வரலாறு. இப்போது கவனத்தில் வையுங்கள். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் சஹீஹுல் புகாரி ஓதப்படுகிறது, அதன் பொருள் சொல்லப்படுகிறது. அது பாடமாக மாணவர்களுக்கு சொல்லப்படுவதற்காகவே ஒரு சிறப்பு மஜ்லிஸும் நடத்தப்படுகிறது. அது நிறைவு என்று இஃப்திதாம் என்று அதற்கான ஒரு பெரிய துவாவும் ஓதப்படுகிறது. உலகளாவிய அளவுக்கு மஜ்லிஸ்கள் நடைபெறுகின்றன. இப்படிப்பட்ட பெருமைக்குரியவர்கள் யாரு? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி. இந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹியுடைய வாப்பா இஸ்மாயில், அவங்களுடைய வாப்பா இப்ராஹிம், அவங்களுடைய வாப்பா முகீரா. இந்த முகீரா என்பவர்கள் யமான் அன் ஜாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கிற ஒரு மகானிடத்தில் கரம் பற்றி இஸ்லாத்துக்கு வந்தார்கள். கலிமா சொன்ன புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் யாரு? முகீரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். சரியா? இந்த முகீராவுடைய வாப்பா யாரு? பர்தஸ்பா என்று சொன்னனே, இவர் மாத மஜூசியன். அவர் யாராக மரணித்தார்? மஜூசியாக, நெருப்பை வணங்கிய மஜூசியாக மரணித்தார். ஆக ஒரு மஜூசியினுடைய பாரம்பரியத்தில் வந்த இமாம் புகாரியை இந்த அளவுக்கு உலகம் போற்றுகிறது என்றால், அல்லாஹ் இந்த இஸ்லாமிய எழுச்சியை எவர்கள் மூலமாக அல்லாஹ் உலகத்தில் நடத்துகிறான், இதைத்தான் நாம் பார்க்கணும். ஆக யார் யாருக்கு அந்த ஹிதாயத்தின் வாசல் கிடைக்கிறதோ அவர்கள்தான் உலகத்துக்கு செய்திகளை பரப்புவார்கள். எனவே அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை தந்த காரணத்தால் தான் இஸ்லாம் என்கிற ஹிதாயத்தை தந்ததோடு ஒரு மார்க்க அறிஞர், உலமா வரசத்துல் அம்பியா என்கிற அந்த ஒரு உயர்ந்த நிலைக்கும் நம்மை கொண்டு வந்து முழுமையாக நிறைவு செய்து பட்டம் பெறக்கூடிய அளவுக்கும் நம்மை அல்லாஹு தஆலா தகுதிப்படுத்தி சமுதாயத்திடத்திலே ஒரு மார்க்க ஊழியனாக நாம் அனுப்பி வைக்கப்படக்கூடிய அந்த சூழலை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால், இந்த ஹிதாயத்தின் வாசல் எங்கே போய் நிற்கும் என்றால், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், உங்களுடைய கரங்களால் எத்தனையோ பேருக்கு ஹிதாயத்து கிடைக்கும், எத்தனையோ பேர் நேர்வழி பெறுவார்கள் இல்லையா? அப்போ ஒரு உஸ்தாத், ஆரம்பமாக நாங்கள் வரும்போது ஒரு உஸ்தாத் உரை நிகழ்த்தினாங்க. அவங்க பேர்லாம் உஸ்தாத் நிஜாமுத்தீன் ஹசரத். அவங்க பேச்சினுடைய அந்த பேச்சினுடைய தோரணையில் ஒரு ஹதீஸை சொல்லிட்டு போனாங்க. என்ன ஹதீஸு? அதை சொல்லி நான் முடிவுக்கு வர்றேன். என்ன ஹதீஸுங்க அது? லஐ யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருன் லக மின் ஹுமுரின் நஅம். இந்த ஹதீஸை சொன்னாங்க. புரியுதா? இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உங்கள் மூலமாக அல்லாஹ் ஒரே ஒருவருக்கு நேர்வழி கொடுத்து விட்டால், அவர் ஹிதாயத்துக்கு வந்து விட்டால், சிவப்பு நிற ஒட்டகைகள் உங்களுக்கு கிடைப்பதை விட மிகச் சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னாங்க. உங்கள் மூலமாக சொன்னாங்களா இல்லையா ரசூலுல்லாஹ்? இந்த உங்கள் மூலமாக சொன்ன முகாத்தபு யாரு சொல்லுங்க? யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு. யாரு? அந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னு சொன்னா, யா அலி லா யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருல் லக மின் ஹுமரின் நஅம்னு வருது. சரி, அலியை பார்த்து ஏன் சொல்லணும்? எல்லாரையும் பார்த்து உங்கள் மூலமாக 19 வாக்க சொல்லியிருக்க வேண்டியதானே?
ஐயா அலியை பார்த்து சொல்லியிருக்கணும் என்றால் அதில் ஒரு நிகழ்ச்சி இருக்குது. என்ன நிகழ்ச்சி என்றால், இதை சொன்ன நேரம் என்ன நேரம் என்று சொன்னால், ஹைபர் யுத்தத்தின் போது. எந்த யுத்தத்தின் போது? எந்த யுத்தத்தின் போது? ஹைபர் யுத்தத்தின் போது எதிரிகள் சூழப்பட்டு விட்டார்கள். அவர்கள் ஒரு அரண்மனைக்குள்ளே அவர்கள் இருக்கிறார்கள். இப்போது அவர்களை வெளியேற்றணும், அவர்களை கைது செய்யணும் என்றால் உள்ளே போறதாக இருந்தால் உயிரை கொடுத்து போகணும் இல்லையா? இப்போ ஒரு பட்டாளத்தை அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு தளபதியாக யார் அனுப்பி வைக்கிறாங்க? அலி ரலியல்லாஹு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேட்குறாங்கன்னா, யா ரசூலல்லாஹ், நான் இப்போ அவங்ககிட்ட போகிறேனே, அவங்க இப்போ வசமாக ஹைபர் யுத்தம். இந்த ஹைபர் என்பது ஒரு நீண்ட வரலாறு, சுருக்கமான சொல்வதாக இருந்தால் கவனத்தில் வைக்கணும். இவர்கள் தான், இந்த ஹைபரில் உள்ள யூதர்கள் தான் அகல் யுத்தத்துக்கு காரணமாக இருந்தவர்கள், கந்தக்கு யுத்தத்துக்கு காரணமாக இருந்தவர்கள், ஒப்பந்தத்தை முறித்தவர்கள். எனவே அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள், அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் அடிமைகளாக ஆக்கப்பட வேண்டியவர்கள். அப்படிப்பட்ட அந்த கட்டத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில் கொடியை கொடுத்து அனுப்பி வைக்கிற போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்குறாங்க, நான் அங்கே போகிறேனே, போய் நான் எப்படி நடக்க என்று கேட்கும்போது அலி ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அலியே, நீ எவங்களை நோக்கி போறீங்களோ அவங்க கொல்லப்படணும், அவங்களுடைய பெற்றோர் கண்டு கொள்ளப்படாமல் விடப்படணும், அவங்களுடைய மனைவிகள் விதவைகளாக ஆகணும், அவங்களுடைய பிள்ளைகள் அனாதைகளாக ஆகணும் என்பது எனக்கு ஆசை இல்லை. இந்த கட்டத்திலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்களாக இருந்தாலும் இந்த ஆவேசத்தின் நிலையிலும் கூட முதல்ல அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன என்றால், சத்திய மார்க்கத்திற்குள் நீங்கள் வருகிறீர்களா? வந்தால் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில எந்த பகையும் இல்லை, நாம் சகோதரர்களாக ஆகிவிடுவோம், மன்னிப்போம், மறப்போம் என்கிற செய்திதான். இப்போது அவர்களுடைய பிள்ளைகள் அனாதைகளாக, அவர்களுடைய மனைவியர்கள் விதவைகளாக, அவர்களுடைய பெற்றோர் கண்டுகொள்ளப்படாதவர்களாக விடப்பட வேண்டும் என்பது எனக்கு ஆசை இல்லை. அவர்களும் நேர்வழிக்கு வந்து ஹிதாயத்தை பெற வேண்டும் என்பதுதான் எனக்கு ஆசை. எனவே உங்கள் மூலமாக ஒரே ஒருவருக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுத்து விடுவது, சிவப்பு நிற ஒட்டகைகள் உங்களுக்கு கிடைப்பதை விட மிகச் சிறந்தது என்று சொன்னார்கள் என்கிற செய்தி சஹீஹுல் புகாரிலே பதிவாகி இருக்கிறது. என்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய வழிகாட்டல் என்னவென்றால், நாம் அந்த நபியினுடைய வாரிசுகளாக இருக்கிறோம் இல்லையா? எனவே எங்கெல்லாம் நான் செல்கிறோமோ அப்படி செல்லக்கூடிய பகுதிகளிலே யார் நமக்கு எதிரானவர்களாக இருந்தாலும், வம்பர்களாக இருந்தாலும், நமக்கு எல்லா வகையிலும் இடர்பாடுகள் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், நமக்கு நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், இவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பது நோக்கம் அல்ல, அவர்களுக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் என்பதுக்குத்தான் இந்த ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நிகழ்ச்சியின் வழியாக என்னென்ன வழிகாட்டல்களை நாம் பெற்றோமோ அந்த வழிகாட்டல்கள் வழியிலே செயல்பட்டு அதன் வழியாக நம்மை நாம் சரிப்படுத்தி கொண்டு பக்குவப்படுத்தி கொண்டு தெரியாத விளக்கங்களை எல்லாம் அள்ளி தெரியக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றவர்களாக இருந்து அதன் வழியாக உம்மத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு வழிகாட்டிகளாக, காயிதுகளாக, முன்னோடிகளாக வல்ல அல்லாஹு தஆலா நம் யாவரையும் ஆக்கி அருள்வானாக. பட்டம் பெற்று செல்லக்கூடிய என்னுடைய பாசத்திற்குரிய இனிய மௌலவிகளே, வல்ல அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை சிறக்கச் செய்வானாக, உங்களுக்கு கல்வி ஞானங்களை இன்னும் அதிகமாக தருவானாக, உங்கள் மூலமாக உம்மத்துக்கான ஹிதாயத்துக்கான வாசல்களை எல்லாம் திறந்து வைப்பானாக, உங்களை ஓத அனுப்பி அதன் வழியாக உங்களை ஒரு வழிகாட்டிகளாக பிரகாசிப்பவர்களாக பார்க்கிற உங்களுடைய பெற்றோர்களுக்கு வல்ல அல்லாஹ் கண்குளிர்ச்சியை இம்மையிலையும் மறுமையிலையும் தந்தருள்வானாக. உங்களை உருவாக்குவதற்காக அரும்பாடுபட்டு அள்ளி செலவழித்து தங்களுடைய முழு எனர்ஜிகளை செலவிட்டு இதற்காக தியாகம் செய்யக்கூடிய இந்த தாருல் உலூம் உஸ்மானியா கலாசாலையினுடைய சங்கைக்குரிய உஸ்தாதுகள், சங்கைக்குரிய நிர்வாகிகள், சங்கைக்குரிய உபகாரிகள், சங்கைக்குரிய இந்த ஊர் மக்கள் உங்களை உயர்த்துவதற்காக யார் யாரெல்லாம் ஏணிகளாக இருந்தார்களோ அத்தனை பேருடைய இம்மையிலையும் மறுமையிலையும் அல்லாஹ் நிறைந்த பரக்கத்துகளை தந்தருள்வானாக.
என்று மீண்டும் மீண்டும் நன்றியோடு துவா செய்தவனாக எனக்கும் இந்த வாய்ப்பை அளித்து எனக்கும் இந்த அங்கீகாரத்தை கொடுத்து எனக்கும் இந்த வகையான கண்ணியத்தை கொடுத்து இங்கே அழைத்தீர்களே, அது நான் பெற்ற பெரும்பேறு. அந்த பாக்கியம் வல்ல அல்லாஹ் உங்களோடு இணைந்து உங்களோடு எப்போதும் சேர்ந்திருந்து உங்களுடைய அந்த துஆக்களை பெறக்கூடிய பாக்கியவானாக வல்ல அல்லாஹ் என்னையும் ஆக்கியருள்வானாக என்று நீங்களெல்லாம் துஆ செய்ய வேண்டுமாய் கேட்டவனாக நன்றியோடு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவான் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஹஸ்ரத்தினுடைய பேச்சினுடைய நிறைவு, அவங்க ஒரு பணிவை வெளிப்படுத்தி பேசியிருக்கிறாங்க. அது எனக்கு நீங்கள் இங்கே பாக்கியம் கொடுத்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு இந்த நம்ம பயானுக்கு கூப்பிட்டதை அவங்க அப்படி ரொம்ப பணிவாக சொன்னாங்க. மாணவர்கிட்ட ஒரு செய்தி சொல்கிறேன், என்ன பாருங்கள் எல்லாரும் இங்கே பாருங்கள். ஹஸ்ரத் பேரோட ஹாமித் பக்ரின்னு இருக்கும் பாருங்கள். ஹிஜ்ரி 220 அப்படி ஒரு வரலாறு நான் பார்த்ததில்ல. 40 குடும்பங்கள் எகிப்திலிருந்து அப்படியே கிளம்பி வந்தாங்க. 7 குடும்பங்கள் அதுக்கு பின்னாடி மேலப்பாளையத்துக்கு வந்ததாக இருக்குது. இந்த 40 குடும்பத்தார்கள் கடற்கரை பகுதியாகிய காயல் பட்டணத்தில் அவர்கள் இறங்கியதாக நான் 2-3 தமிழ்நாடு வரலாறு, தமிழக முஸ்லீம்கள் வரலாறு போன்ற பல்வேறு நூல்களில் வாசியிருக்கிறேன். அதில் உள்ள மக்களெல்லாம் செய்தன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாரிசாக பரம்பரைகளாக வந்தவர்கள் என்கின்ற ஒரு செய்தியும் அங்கே உணர்த்தப்படுகிறது. அந்த பரம்பரையினுடைய மிச்ச தொடர் இன்னும் அங்கே இருக்கிறார்கள். அதிலே ஹஸ்ரத்துடைய குடும்பமும் ஒன்று. அதை அடையாளப்படுத்துகின்ற விதத்திலே தான் அவருடைய குடும்பத்திலே ஒரு சிலருக்கு பக்ரி என்கின்ற பெயர் சேர்ந்து இருக்கும். ஆனால் மற்றவர்களெல்லாம் வேறு வேறு துறைகளில் இருக்கிறாங்க. ஹஸ்ரத் சமுதாய களத்தில் நிற்கிறதுனால இந்த பெயர் வெளியிலே தெரிகிறது. பக்ரி என்பது அவர்களுடைய அந்த அடையாளம் சாதாரணமான அடையாளம் அல்ல. செய்தனா சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வம்ச தொடர் என்பதையும் இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். என்ன களத்தில் நிறுத்தினீங்க அப்படின்னு ஹஸ்ரத் சொன்னாங்க, அடையாளம் காட்டியிருக்கீங்க. நான் சொல்கிறேன், உண்மையிலேயே இங்கே இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள் நிறைய பேர் ஹஸ்ரத்துக்கு பின்னாடி வந்தவங்க. அவர்களுடைய வழிகாட்டுதல் எங்களுக்கெல்லாம் நிறைய உண்டு. மேடையில் எப்படி நிற்க வேண்டும் என்பதற்கெல்லாம் அவர்கள் சிறந்த வழிகாட்டுதல். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் அது மாதிரி. ஆனால் உங்களுக்கு இன்னைக்கு ஹஸ்ரத் ஆக்ரோஷமான காரசாரமான உரையாற்றாமல் அப்படியே பாடம் நடத்தி கூட கூப்பிட்டு போய் புகாரியை கொண்டு முன்னாடி நிறுத்தி எத்தனாவது பக்கத்தில் வருது, இந்த வரியில் வருது, இந்த சஹாபி புகாரிகள் அவங்களுடைய வாப்பா அவங்க வாப்பா 5 தலைமுறைக்கு மேலே போய் சொல்லி கொண்டு நாங்களை உண்மையிலே உங்கள் மனசில் சில பிள்ளைங்க குறிப்பிடுத்தீங்க. அவங்களுடைய தகப்பனார் இஸ்மாயில், அவங்க இப்ராஹிம், அப்படி போய்கிட்டே இருந்தாங்க. அதனால் ஒரு பாடம் நடத்தின மாதிரி இயல்பிலே அவங்க பாடம் நடத்துகிற விதம் அப்படி இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அவங்கள நம்ம அழைச்சோம். பிள்ளைகளுடைய செலெக்ஷன் தான் ஹஸ்ரத். நீங்கள் ஆமித் பக்ரி ஹஸ்ரத்தை மன்ற விழா கூப்பிடுங்க. இது ஒன்று தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க சுதந்திர ஹஸ்து. மதரசா விழா அது இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிடுவோம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம். அவங்க சீட்டு குலுக்கி போட்டு எடுத்து தந்தாங்க. அந்த 3 பேரில் யாரையாவது கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அந்த செலெக்ஷனில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களை நாடி எங்களுக்கு கொண்டு தந்தா நல்ல சிறந்த செய்திகள். அல்ஹம்துலில்லாஹ். அது எல்லோருடைய வாழ்விலும், குறிப்பாக பட்டம் பெற்று செல்கின்ற உஸ்மானிகளுடைய இளம் உஸ்மானிகள் 20 பேருடைய வாழ்விலும், அதற்கடுத்து படையணியாக நிற்கக்கூடிய அடுத்தடுத்த தொடரில் உள்ளவங்களுக்கும் அல்லாஹ் உங்களுடைய வார்த்தைகளை எல்லாம் வாழ்க்கை பயணத்திற்கு பயனுள்ளதாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இதன் மூலமாக உங்களுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா விதமான பாக்கியங்களையும் தந்து சமூகத்திலே பல்வேறு பகுதிகளில் சென்று போய் நீங்கள் தீனுடைய பணியாற்ற வேண்டும். அல்லாஹ் அதற்குரிய உடல் ஆரோக்கியத்தையும் எல்லா விதமான உங்களுடைய அனைத்து தரப்பு பிரச்சனைகளையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சரி செய்து களத்தில் நீங்கள் என்றும் நிற்க, உங்களோடு நாங்களும் நிற்க அல்லாஹ் கிருபை செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மரபுப்படி எங்களுடைய மன்ற செயலாளர் அவர்கள் சுருக்கமாக நன்றி சொல்வார். யாரும் கலைஞர வேண்டாம், உலமாக்கள் இருங்க, வந்திருக்க மக்கள் இருங்க. இஷா தொழுகையும் தொழ வேண்டி இருக்குது. அதுக்கு பின்னாடி நீங்கள் எல்லாருமே இருந்து உணவு சாப்பிட்டு தான் போகணும். இப்பொழுது பரிசுகள் வழங்கப்படும். அந்த நன்றிக்கு பிறகு நான் அதை அறிவிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். பேச்சு போட்டி, கிராத் போட்டி. நன்றி. முகமது சுலைமான் பட்டவகுப்பு மாணவரும் மாணவர் மன்றத்தினுடைய செயலாளரும் சுருக்கமாக நன்றி சொல்வார். அப்புறம் நிறைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லயின் ஷகர்தும் லஸீதன்னக்கும். நீங்கள் நன்றி செலுத்துங்கள், நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருகிறேன் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொன்னதை முன்வைத்தவனாக ஆரம்பிக்கிறேன். இந்த நிகழ்வு சிறப்பாக
நடப்பதற்காக அருள் புரிந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவிற்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. இந்த நிகழ்வை தலைமையேற்றி நடத்தி தந்த எங்கள் உஸ்தாது பெருந்தகை ஹஜரத் கிப்லா அவர்களுக்கும், கல்லூரியினுடைய மூத்த பேராசிரியர் தமிழ்நாடு மாநில ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் ஹஜரத் கிப்லா அவர்களுக்கும், எங்கள் மதரசாவினுடைய பேராசிரியர் பெருமக்கள் அனைவர்களுக்கும், கல்லூரியினுடைய முன்னாள் ஆசிரியர் ஹஜரத் கிப்லா அவர்களுக்கும், எங்கள் மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்கள் அனைவர்களுக்கும், இன்னும் இந்த நிகழ்வை பொறுமையோடு செவிதார்த்தி கேட்ட உங்கள் அனைவர்களுக்கும் என் சார்பாகவும் எங்கள் மன்றத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லா ஹைரன் ஃபித்தாரைன். ஒரு சில ரெடியாக வச்சிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிடுறேன். வந்து எல்லாமே ரெடியாக இருக்கு. ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிடுறேன். மாணவர்களுக்கு தெரியும், உஸ்தாமார்கள் நிறைய உலமாக்கள் வந்திருக்கீங்க. ஒரு 32 வருஷமாக நம்ம உஸ்மானியாவில் மன்ற விழாவுக்கு முந்தின நாள் 5 நிமிட பேச்சு போட்டின்னு ஒன்று நடத்துகிறோம். 5 நிமிஷத்துக்குள்ளே எந்த பேச்சையுமே முடிச்சிடணும். அதில் ஒரு ஆயத்து, அதுக்கு அர்த்தம். அதில் ஒரு ஹதீஸ், அதற்கு அர்த்தம். அதில் ஒரு சின்ன நிகழ்ச்சி. இதை எல்லாமே ஒரு நல்ல தொடக்கம், நல்ல முடிவோடு சொல்கிறணும். நான் அடிக்கடி அந்த பேச்சு போட்டிக்கு முன்னாடி சொல்லுவேன், அசரத்துலாம் இருக்கிறனால திரும்ப சொல்லிக்கிறேன். இங்கே அப்படி நல்ல தொடங்கி பேசிய சில மாணவருடைய, இப்போ அவங்க பெரிய உஸ்மானிகள், அவங்களுடைய பேச்சுகள் இன்னைக்கு எங்களுக்கு ஆழமாக நிற்கிது. ஒருத்தர் இப்படி தொடங்கினார் ஒரு ட்ரிப்பு. இப்போ 1998 அவர் அவர் இருந்த காலத்தில், அதாவது சிப்பிக்கு அதனுடைய முத்தால் ஆபத்து. உள்ள முத்து இருக்க போய் தான் சிப்பியை உடைக்கிறாங்க. சந்தன மரத்திற்கு அதனுடைய நறுமணத்தால் ஆபத்து. அது மனம் இல்லைன்னா யாரும் அதை போய் வெட்ட போறா? சிப்பிக்கு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சிப்பிக்கு முத்தால் ஆபத்து, சந்தன மரத்திற்கு மனிதனுக்கு எதாவது ஆபத்து, நாவால் ஆபத்து. என்ன சொல்ல போறாருன்னா, கீபத்து பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. அதுக்கு இப்படி ஒரு தொடங்கினார். நாங்கள் எல்லாரும் அவருக்கு ஃபர்ஸ்ட் மார்க் போட்டோம். என்ன தொடக்கம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அழகாவும் பேசினார். அது மாதிரி இன்னும் சில பேர் அந்தந்த நேரத்துக்கு தக்க பேசினாங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கும் அப்படி தெரிகிற மாதிரி நிற்கிறாங்க. அப்படி எல்லாருமே பேசுவாங்க. 5 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடணும். அதை தாண்டி வரக்கூடிய எவ்வளோ பெரிய கருத்தையும் நாங்கள் எடுக்க மாட்டோம். அவர் என்ன பேசினாலும் அவருக்கு 0 தான். அப்படி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள பேசுறதுங்கிறது ஒரு பெரிய கலை. மணிக்கணக்கில் பேசிடுவோம். அதில் 51 பேர் நேற்று பேசினாங்க. அதில் இன்றைக்கு அவர்களுக்கு பரிசீலிக்கப்பட இருக்கிறது. இந்த வருஷம் 1வது சுமரா 2வது சுமரா மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. 3, 4, 5 காரங்க தான் பேசுவாங்க. அவங்க எங்களுக்கு ஏதாவது போட்டி வைங்கன்னு சொன்னதுனால கிராத் போட்டி ஒன்று வச்சோம். மேலப்பாளையத்தினுடைய சிறந்த காரிகளில் ஒருவர், இங்கே உள்ள முன்னாள் உஸ்தாது சேதாம ராமானி அங்கே நடுவராக இருந்தாங்க. பேச்சு போட்டிக்கு நாங்கள் எல்லாரும் நடுவராக இருந்துக்கிடுவோம். அதில் 8 பேர் கலந்துட்டாங்க. அதில் ஒரு 3 பேருக்கு பரிசுங்க. மாணவர் மன்றத்தின் சார்பாக அந்த பரிசுகள் இப்பொழுது தயாராக இருக்குது. இங்கே உள்ள உஸ்தாதுமார்களும் கொடுங்க. அது மாதிரி வந்திருக்கிறதுல எங்கள் உஸ்மானிகளில் மூத்த உஸ்மானிகள், பேரவையில் உள்ளவங்க இருக்கிறாங்க. வந்திருக்கக்கூடிய உலமாக்களையும் சொன்னால் யாருக்கு வர வாய்ப்பு இருக்கு, நீங்களும் கொஞ்சம் கொடுங்க. எல்லார் கையால எல்லாரும் வாங்கட்டும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 பரிசு கொடுக்க வேண்டி இருக்குது. அதனால் எல்லாருமே கூப்பிடுற ஆட்கள் கூச்சம் இல்லாமல் வந்துருங்க இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது தொடக்கமாக பேச்சு போட்டியில் மன்ற பொறுப்பாளர்களுடைய வேண்டுகோளினுடைய அடிப்படையில் 51 பேர்ல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, அது போக 12 ஆறுதல் பரிசுகள். நான் ஆறுதல் பரிசை கீழே இருந்து இந்த வரிசையில் வாசிக்கிறேன். அதான் அந்த மார்க் உங்களுக்கு விளங்கிக்கிடும். எத்தனை மார்க்குன்னு தெரியாது, இவர் இத்தனை மார்க் எடுத்திருக்கலாம் அப்படின்னு தெரியும். அந்த அடிப்படையில் நாங்கள் 40 மார்க்குக்கு போட்டிருக்கோம். அதையும் சொல்லிக்கிறேன். 4 பேர் 4க்கு 10 மார்க்கில் 40 மார்க்கு இப்போ கீழே இருந்து வாசிக்கிறோம். உபைதுல்லா அவருக்கு நம்ம அசரத்து ஆரம்பிச்சுக்கலாம். நீங்கள் தொடங்கிங்களா? செஞ்சாலாம் எங்கள் மாநிலத்தை நம்ம மூத்த உஸ்தாது அசரத் பிறந்தி அவர்கள், ஹாஜாஸ் அவர்கள் இப்படி தொடங்கி வைக்கிறாங்க. இப்போ ஆறுதலில் சொல்லி வாசிச்சிருக்காம ஆறுதல் உபைதுல்லா. சரி, இல்லைன்னா அடுத்து அப்துல் ரஸாக்கு நான் வாசிக்கிற ஆட்கள் வந்துருங்க. அப்புறம் நாஃபி இருக்கிற ஆட்கள் முதல்ல வந்துருங்க. நாஃபி 3 சும்ரா, நாஃபி. உமர் ஃபாரூக் 4 சும்ரா. கொஞ்சம் வேகமாக வாங்க. அதுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கோம். உமர் ஃபாரூக்கு. அடுத்து ஹனீஃப் அக்கீல் தஹசீல் புள்ள. உபைதுல்லா, அப்துல் ரஸாக்லாம் 4 சும்ரா, நாஃபி 3 சும்ரா, உமர் ஃபாரூக் 4 சும்ரா, அக்கீல் 5 சும்ரா. அடுத்து இன்னாமுல் ஹசன் 4 சும்ரா. 4 உஸ்தாத்மாருடைய மார்க்கை பொறுத்து இந்த இது வரிசை. ஜம்ஷீத் 4 சும்ரா, சாயிது 3 சும்ரா, முஜீபுர் ரஹ்மான் 4 சும்ரா, நௌஃபல் மஷூக் 4 சும்ரா. மற்ற உஸ்தாத்மார்கள் எல்லாரும் கொடுங்க. ஹமீது பிக்ரஸ் அது கொடுங்க, ஜல்லிஸ் கொடுங்க, அமீதஸ் கொடுங்க, எல்லாருமே கொடுங்க. கொடுங்க, வாங்க எல்லாரும் 2 கொடுங்களேன். வாங்க
இப்போ நான் வாசிய பிள்ளைகள் வேகமாக வாங்க. மஹஷூக், நௌஃபல் மஹஷூக், அப்துல்லா, நாடா சும்ரா, ஆர் காஜா, தஹசீல் காஜாவாப்பா. சரி 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 சார். அது ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் கையில் கொடுத்துட்டு போகல. சரி ஒன்று நீ அது ஒன்று நீங்கள் கொடுக்கல. நீங்களாம் சபதம் எடுத்து பேசிட்டீங்களா? சபதம் எடுத்து பேசிட்டீங்களா? சரி அல்ஹம்துலில்லாஹ். இல்லை நிறைய பிள்ளைங்க வரல, அவங்களுக்கு பார்த்துக்கோ. அது வேற அதுக்குள்ளே வச்சுங்க. அது என்னது? அது என்னது? ஆமாம் சரி, அடுத்து சொல்லிடலாமா? அப்போ அடுத்து வந்து இதில் 1, 2, 3 அதுலேயும் ரிவேர்ஸ்லேயே வாசிக்கிறோம். 3வது பரிசு 4வது சுமராவை சேர்ந்த முகமது யூசுஃப். அது நம்முடைய அமீதஸ்கேல கொடுங்க. அசரி ஜனாஸ் கொடுத்தீங்களா? நீங்கள் பரிசு கொடுத்தீங்களா? கொடுக்கலையோ? அவங்க அதில் கொடுத்துருக்கலாமா? சரி கொடுங்க. 2வது பரிசு 3வது சுமரா அக்பர் அலி ஜலீலஸ் கொடுங்க. பேச்சு போட்டில் 1வது பரிசு அக்பர் அலி. 1வது பரிசு நம்முடைய சிறப்பு உரையாளர் ஆமீத் பக்ரி அசத் அவர்கள். உமர் சல்மான் தஹசீல் மாணவர், அவர் முதல் பரிசு பெறுகிறார். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து கிராத் போட்டியில் 8 பேர் கலந்துக்கிட்டாங்க முதல் வருஷங்கிறதுனால. அதனால் அதுக்கு நிறைய நிபந்தனைகள்லாம் வைக்கல. இவ்வளோதான் ஓதணும். சில பேர் 1.5 பக்கம்லாம் ஓதுனாங்க. சில பேர் 5-6 ஆயத்தில் முடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் எப்படி ஓதுனாங்கன்னு சொல்லி அசரத்து போட்ட மார்க் அடிப்படையில் அதில் 3வது பரிசு 2வது சுமராவை சேர்ந்த முகமது யூனுஸ் 3வது பரிசு. 2வது பரிசு நம்ம சேமோஸ் கொடுங்க. இப்சு பழைய உஸ்தாது கொடுப்பாங்க. ஆமாம் அவங்க கொடுக்குறாங்க. அதில் 2வது பரிசு தாரிக் 1வது சுமராவை சேர்ந்த தாரிக் நம்ம இப்சு உஸ்தாத் அபூபக்கர் சித்திகஸ் கொடுக்குறாங்க. கொடுங்க. அதில் 1வது பரிசு 1வது சுமரா இர்ஃபான். இதில் தாரிக்குக்கும் இர்ஃபானுக்கும் அசரத்து 2 பேருமே மும்தாஸ்ன்ட்டு போயிட்டாங்க. எனக்கு மும்தாஜின் காதில் விழுந்துச்சு, ஷாஜாவும் ஒய்ஃபு காதில் விழுந்துச்சு. என்ன மும்தாஸ்னா 2 பார்த்துக்கிட்டாங்க. எக்ஸலண்ட் டெஸ்ட், அது விளங்குது. அவன் மும்தாஸ்னு பேசாமல் போயிட்டாங்க. 2 பேர் பேரையும் போட்டுட்டு நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா அதையும் சொல்லிடுறேன். அந்த 2 பேரையுமே கூப்பிட்டு உட்கார வச்சு அசரத்து எங்களுக்கு சொல்லி தந்த ஒரு வழிகாட்டுதல், குரானில் ஒரு 3 ஆயத்து, அதை அவங்களே ஓத சொல்லி சீட்டு குளிக்க போட்டு அதில் ஒருத்தர் ஓதினார், ஒருத்தர் சீட்டு எடுத்து தந்தார். அந்த அடிப்படையில் 2nd தாரிக்கு, 1st இர்ஃபான் இப்போ வந்திருக்கிறாங்க. அவங்களே தான் எடுக்க சொன்னேன். இதை வந்து நம்ம காஜா ஆசத்து கொடுப்பாமா, மாநிலத்தில் ஆசத்து கொடுப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து 1வது சுமரா பிள்ளைங்க வந்து தஹசீல் பிள்ளைகளுக்கு ஏதோ அவங்க வந்து எல்லாருக்குமே கொடுக்குறாங்களா, அவங்க வருவாங்க, பக்கத்தில் வருவாங்க. சீக்கிரம் வாங்க. இப்போ சுலைமான் கனி வாங்க, உங்கள் செட்டு பூரா வாங்க. உங்கள் 20 பேருக்கு அவங்க பரிசு கொடுக்குறாங்களாம். அதை முடிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து தொழுகை அறிவிச்சிடலாம். அப்புறம் வந்திருக்க எல்லாத்தையும் ஒரு சின்ன வேண்டுகோள், உலமாக்கள்கிட்டையும் சரி இங்கே இருக்கிற சபையில் இருக்கிற எல்லாருமே தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு போகணும் சார். இப்போ இங்கே வாங்க, எல்லாரும் இங்கே உட்காருங்க. அப்படி தானே சொன்னோம். நீங்கள் உட்காருங்க, இங்கே உட்காந்துருங்க, கீழே உட்காந்துருங்க. அப்படி தானே ஒரு இர்ஃபான் உட்காந்து அப்படி கொடுத்துருங்க எல்லாத்தையும். ஆமாம் உட்காந்து கொடுத்துருங்க. 1வது சுமரா பிள்ளைங்க தஹசீல் பிள்ளைகளை கண்ணியப்படுத்துறாங்களோ உங்களை தேடி தான் அவங்க வந்து கொடுக்கணும். அதான் முறை. ஆமாம் எடுத்து நின்று கொடுங்க, விரும்புன்னு கொடுங்க. 1வது சுமரா பிள்ளைங்க தஹசீல் பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. அதனால தேடி போய் தான் கொடுக்க சொல்கிறோம். நினைவு பரிசு அவங்க ஏதோ விரும்பி கொடுக்குறாங்க. புதுசு தான் அது, அதனால கொடுக்குறது. என்ன கொடுக்கான்னு தெரியல. அது இப்போ சீக்கிரட்டுன்ட்டாங்க. இப்போ 20 பேருக்கும் கொடுங்க. நீங்கள் அதில் என்ன பேர் வரிசை 20 பேருக்கு தானே கொடுக்குறீங்க, கொடுத்துக்கிட்டே போங்க. அது சொல்லணுமா? நம்ம தஹசீல் உமர் சல்மான் இருக்கிறாரு, தலைவர் செயலாளர் சுலைமானு, அப்புறம் காஜாபாய் இருக்கிறாரு, காஜா நூருத்தீன், ஷாவுல மீது, இஸ்மாயில், அஷ்ரஃப் அலி, உமர் முக்தார், அக்கீல் கொடுங்க. எல்லாத்துக்கும் கொடுங்க. ஹசன் ஹுசைனு, அஷ்பக்கு, நெய்னா எல்லாரும் வாங்க. முகமது பாதுஷா, ஃபர்ராஜி எல்லாரும் வாங்க. போயிடாதீங்க. போகிற ஆட்கள் நீங்கள் கீழே நீங்கள் முந்தி சாப்பிட்டு 2வது வந்து தொழுதாலும் சந்தோஷம் தான். யாரும் போயிடாதீங்க. பிள்ளைங்க கீழே நிறுத்தியிருக்கோம். யூசுஃபே கீழே போங்க. அந்த ஆட்கள் யூசுஃப் கீழே போங்க. ஆட்கள் போகிறாங்க, அவங்கள மறித்து சாப்பிட வைங்க. இந்த மரபு மன்றத்தினுடைய மரபில் வந்து ஆரம்பத்தில் ஒரு ஆண்டறிக்கைன்னு சொல்லிட்டு பொருளாளர் ஒன்று வாசிப்பார். அது அவர் அந்த நேரத்தில் அவரை தேடினம் காணோம். அதை ஃபுல்லாக வாசிக்க முடியாது. சுருக்கமாக ஒரு 2 வரி மெயினாக எப்போ தொடங்கணும் அப்படிங்கிறத, இடையில என்ன விசேஷ கூட்டம் நடத்தணும் அதை சொல்லி அவர் முடிச்சுக்கிடுவார் சார். ஒரே ஒரு பட்டிமன்றத்தை மட்டும் சொல்லுங்கள். ஆரம்பத்தில் தொடங்கினதை அவர் சொல்லுவார். அந்த டேட்டை மட்டும் சொல்லுங்கள். 2 ஆசை விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மாணவ பயான்
சொற்பயிற்சி மன்றம் 43ஆம் ஆண்டு நிறைவு ஆண்டு அறிக்கை. ஹிஜ்ரி 1447 ஷஅபான் மாதம் இந்த ஆண்டிற்குரிய மாணவர் மன்ற பொறுப்பாளர் தேர்வு செய்யப்பட்டது. 4/24/2025 அன்றைய தினம் துவக்க விழா நடைபெற்றது. அதில் உஸ்தாத்மார்கள் கலந்து கொண்டு மாணவர்கள் சொற்பாற்றல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நிர்வாகிகள் தலைமையில் பேசப்பட்டது. அதில் அதிகமாக சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. அதில் குறிப்பாக நமது உஸ்தாத் PA காஜா மொஹிதீன் ஹஜரத் அவர்கள் தலைமையில் உலகமே வியக்கும் வண்ணம் வல்ல நபின் வழிகாட்டுதல் என்ற தலைப்பிலும் இன்னும் 3 சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. இன்ஷா அல்லாஹ் இந்த அடுத்த ஆண்டும் அதே போல் அதிகமாக மன்றம் நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தால் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரொம்ப சிறப்பு. அவர் தான் பொருளாளர், தலைவர் செயலாளருக்கு ஒத்தாசையாக இருந்து சிறப்பான முறையில் பணியாற்றினார். அதில் அடுத்த வருஷம் அவர் தஹசீல், இனிமே அவர் தான் வழிகாட்டணும். 4வது சுமரா பிள்ளைங்க 27 பேர் இருக்காங்க. இந்த வருஷம் வந்து எங்கள் மதசானுடைய ஹையஸ்ட் வந்து போன வருஷம் 17. 2001 அந்த ஷாவுல மீதுன்னு சொல்லி இந்த இதில் இருக்கிறார்ல உஸ்மானி, அவர் செட்டு தான் 2001 போட்டாங்க. நாங்கள் 16 பேர் வச்சுது. அதை முறியடிச்சது போன வருஷம் 17. இந்த வருஷம் 20 பேர், அடுத்த வருஷம் 27 பேர். துவா செய்யுங்க சார். அப்படி மேலே மேலே போய்கிட்டே இருக்கும். மண்பை மாதிரி நாங்களும் எக்கச்சக்கமாக இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையில் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஆமித் பக்ரி ஹசரத்தினுடைய துவாவோடு இப்பொழுது கூட்டம் நம்ம ஆஃபினி பைத்தை போகும்போது சொல்லணும், சொல்லி கூட்டம் கலையும் நிறைய பேர் இன்ஷா அல்லாஹ். ஆஃபினி பைத்துக்கு 2 பிள்ளைங்க வந்து அவங்க இந்த மைக்கில் சொல்லுவோம். இர்ஃபானுல்லா 2 பிள்ளைங்க வாங்க, ஆஃபினி பைத்து இங்கன்னு படிங்க. அது விடுங்க. الحمد لله رب العالمين حمدا يوافي نعما ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك على الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة ولقاءك يا رب العالمين. ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. اللهم ارزقنا علما لا ينسى. اللهم ارزقنا علما لا ينسى. اللهم ارزقنا علما لا ينسى. ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصل وسلم على حبيبك سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. மதரசாவுடைய வளமையான ஆஃபினி பைத்துடன் இன்ஷா அல்லாஹ் கூட்டம் இனிதே நிறைவரும். பிள்ளைகளும் தொழுதுட்டு சாப்பிட்ருங்க இன்ஷா அல்லாஹ். عافني من كل داء واقض عني حاجتي إنني قلبا سقيما أنت ميز بالعليلا. عافني من كل داء واقض عني حاجتي إنني قلبا سقيما أنت ميز بالعليلا. عافني من كل داء واقض عني حاجتي إنني قلبا سقيما أنت ميز في العليلا.
لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.